அன்பான நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இப்பொழுது ஒரு எந்திர தாயத்து முறையை தான் சொல்லித்தரேன். இந்த எந்திர தாயத்து எதுக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, கல்யாணம், திருமணம் பாக்கியம் நடக்க. திருமணம் நடக்கிறதுக்கு 2 கடவுள் தான் முக்கியம். ஒன்று குரு, இன்னொன்று லக்ஷ்மி கடாச்சாரம். இது ரெண்டுமே தான் கல்யாண அம்சத்தை கொடுக்கும். குரு யோகம் வந்தோடனே கல்யாணம் நடந்துடும். சரி, குரு யோகம் வந்தது, கல்யாணம் நடந்துச்சு. கல்யாணம்ட்டு பிரச்சனை இல்லாமல் இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனையில் இருக்கும். ஜாதகத்தை ஆராயிறதோட உங்களோட குலதேவதா, உங்களோட ஜனனகால ஜாதகத்தை காமிச்சு, பெண்ணுக்கு 2 ஜாதகம், அது யாருமே சரியாக புரிஞ்சிக்கவே மாட்டீங்க. ஆணுக்கு ஒரே ஒரு ஜாதகம் தான். ஆனால் பாதிப்பு யாருக்கு அதிகமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆணுக்கு தான். பெண்ணுக்கும் பாதிப்பு இருக்குது. அது எப்படி பாதிக்கும்னு கேட்டிங்கன்னா தகப்பனாரை பாதிக்கும். எப்படி தகப்பனாரை பாதிக்கும்ன்றது இந்த வீடியோ கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க, நான் உங்களுக்கு விளக்குறேன். இந்த எந்திரம் போட்டால் இன்னும் நடக்கும், நன்மை நடக்கிறது கூட சொல்லித்தரேன். இது உண்மை பொய்ன்றதுல நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆணுக்கு சொல்கிறேன். ஜாதகத்தில் எல்லாமே நல்லா இருக்குது, யோக ஜாதகம் அப்படின்னு இருக்குது. ஏன் கல்யாணம் நடக்கலை? நல்லா சம்பாதிக்கிறாரு, ஏங்க நடக்கலை? அழகுலாம் வேற, குணத்தில் தங்கம் அப்படின்னு சர்டிஃபிகேட் பெற்றவங்க கொடுப்பீங்க, அப்போ ஏன் கல்யாணம் நடக்கலை? இதெல்லாம் நோட் பண்ண மாட்டீங்க. ஒரு கோயிலுக்கு போவீங்க, 2 மாலை எடுத்துன்னு போவீங்க. ஒரு மாலை கடவுளுக்கு, ஒரு மாலையை நீங்கள் போட்டுக்கின்னு கோயிலை சுற்றுவீங்க. ஒரே வாட்டி பண்ணிட்டு வரீங்க. கல்யாணம் ஆனால் திருப்பி அந்த கோயிலில் போய் குத்துரு வந்தோன்னு, அப்போ ஏன் கல்யாணம் நடக்கலை? எல்லாம் கொஸ்டின் மார்க் தான். ஏன் நடக்கலை? பித்துருளு தோஷம்னு சொல்லுவாங்க. நடக்கும், இத்தனை வருஷத்தில் நடக்கும், அத்தனை வருஷத்தில் நடக்கும். ஃபஸ்ட்டு ஜாதகத்தில் எந்த தசாபுத்தி நடக்குதுன்றதை யாரும் பார்க்க மாட்டீங்க. ப்ரெசண்ட்டு இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்குறீங்க. இப்போ என்ன நடக்குதுல ஜாதகத்தோட பொருத்தத்தை பார்க்குறதோட உங்களுக்குன்னு ஒரு தெய்வம் இருக்கும். அந்த தெய்வத்தை யாருமே பார்க்க மாட்டீங்க. உங்களோட உயிர்ன்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஏதோ ஒரு ராசின்னு வச்சுக்கோங்க, துலா ராசியோ ஏதோ ஒரு ராசி. அந்த ராசியோட தெய்வத்தை வலுவு கொடுக்கணும். 2வது உங்களோட தசா புத்தி என்னன்னு பார்க்கணும். இதில் ரொம்ப அடிப்படுறது யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த பொம்பளை பசங்களுக்கு கல்யாணம் பண்ணாதான் ரொம்ப வீடே டேமேஜ் ஆகிடும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு 2 ஜாதகம், பூ முடிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. அந்த ஒரு ஜாதகமும் இருக்குது. அவங்க பிறக்கும் போது ஜாதகம் இருக்கும். அந்த பூ முடிக்கும் போது அந்த பொண்ணு பெரிய ஆள் ஆகிட்டோன்னே, அவங்க அப்பா பிச்சைக்காரனாக இருந்தால் கூட கோடீஸ்வரனாக இருக்கிற ஒரு வலுவை அந்த குழந்தைக்கு கொடுக்கும், அந்த ஃபேமிலிக்கு கொடுக்கும். 2வது கல்யாணம் ஆகிட்டு ஒரு ஜாதகக்காரங்க சரியாக பார்க்காம போயிட்டாங்கன்னா பரட்டி எடுத்துடும், அந்த குடும்பத்தை தொடச்சிடும். முதல்ல ஜாதகம் பார்க்கும்போது, கல்யாண ஜாதகம் பார்க்கும்போது நீங்கள் யாரு கையில் சரியாக பார்த்தீங்கன்றது ஒன்று இருக்குது. ஜாதகத்தை தட்டுவாங்க, பார்த்துருக்கீங்கன்னா தூக்கி போடுவாங்க கல்யாண பொருத்தம் பண்ணும்போது. அப்போ அது தடைப்பட்டு போவோம். இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் எதனால நடக்குதுன்னு தெரியாமல் கல்யாணம் நடக்கலைன்னு கேட்டிங்கன்னா யார் மேலே தப்புன்னு சொன்னீங்கன்னா உங்கள் மேலே தான் தப்பு. இந்த பெற்றவங்க எடுத்துன்னு போயிட்டு ஜாதகத்தை வெளியே பப்ளிசிட்டி கொடுக்கக்கூடாது. அது ஜாதகத்துக்கு இருக்கிற ஒரு சக்தியே போயிடும். அது புரிஞ்சிக்காம ஒரு ஜாதகத்தை சுத்த விடக்கூடாது. கரெக்டான ஆளுங்க கையில் சாந்தத்துலலாம் போயிட்டு ஜாதகத்தை பார்க்கறதுக்கு என் கையில் வருவாங்க, நான் பார்க்கலாம் மாட்டேன். சூரியன் அஸ்தமரத்துக்கு ஆகும்போது எந்த ஜாதகமும் வேலை செய்யாது. வாக்கு சொல்கிறது வேற, ஜாதகன்றது வேற. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாக்குக்கும் ஜாதகத்துக்கும் வித்தியாசம் ஏகப்பட்டது இருக்குது. சூரியன் அஸ்தமரத்தை ஆயினத்துக்கு அப்புறமா ஒருத்தவங்களோட தலையெழுத்தை பார்க்கவே கூடாது. சந்திரன் வந்துடுவார். சூரியன் தான் இந்த உலகத்தில் எல்லா சக்தியுமே கொடுக்குறது சூரிய பகவான் தான். ஏன்னா ஜாதகம் பார்க்குற கிழமையும் இருக்குது. திங்கக்கிழமை பார்க்கலாம், செவ்வாய்க்கிழமை பார்க்கலாம். மங்களகாரகன், கல்யாணத்துக்கு மங்களம் முக்கியம், ஓகேங்களா? அதுக்கு தான் செவ்வாய்க்கு மங்களகாரகன் ஒன்று இருக்குது. அம்மனுக்கும் உகந்த நாள் வியாழக்கிழமை பார்க்கலாம். இந்த 3 நாளை தவிர்த்து ஞாயிற்றுக்கிழமை பார்க்கவே கூடாது. ஜாதகமும் பார்க்கக்கூடாது, பொண்ணு பையனை பார்க்குறதுக்கும் ஞாயிற்றுக்கிழமை போகக்கூடாது. இதெல்லாம் ஒரு அனுபவ பாடத்தில் நான் உங்களுக்கு ஒரு குழு கொடுக்குறேன், நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த தாயத்து கட்டும் போது
பொம்பளை பசங்களுக்கோ ஆம்பளை பையனுக்கோ இதை கட்டும்போது லக்ஷ்மி கடாச்சாரம் உண்டாகும். செவ்வாயோட வலு கொடுக்கும். குருவுக்கு வந்து நண்பர் யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய், சாரி சந்திரன், மாற்றி சொல்லிட்டேன், தவறாக எடுத்துக்காதீங்க. சந்திர பகவான் வந்து ரொம்ப ஃபிட்டு. குருவோட வலு வரணும் அப்படின்னீங்கன்னா சந்திரனை பிடிக்கும் போதும், ஏன்னா மூலகாரங்க வந்து சந்திர பகவான். இந்த விஷயத்தை நீங்கள் தாயத்தில் வந்து கட்டி நீங்கள் அந்த எந்திரம் எழுதி தாயத்தில் அணிஞ்சி போட்டுக்கும் போது 90 நாளில் உங்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடும். இது வந்து நான் தயாரித்து கொடுத்து சக்ஸஸ் ஆகுது தான் இது வரைக்கும் நான் பதிவில் கொடுத்துருக்குறேன். அனுபவமே தெரியாமல் கல்யாணம் ஆகிட்டா போதும் என் பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடன் வாங்கிடுவாங்க. கடன் வாங்குறாங்களோ இல்லையோ, தாய் தகப்பன் வீடை தொச்சின்னு போகக்கூடாது. அது யாருமே நோட் பண்ண மாட்டாங்க. போனதுக்கு அப்புறமா பாருங்கள், குடும்பமாகவே இருக்காது. இந்த மாதிரி ரொம்ப பிரச்சனைலாம், ஒரு கல்யாணம் தான் அவ்வளோ பெரிய பிரச்சனை எல்லாம் உருவாக்கி கொடுத்துருக்கோம். ஆனால் அது எதனாலன்றது யாருக்குமே தெரியாது. நல்லா வாழணும், நல்லா இருக்கணும்னால இந்த ஒரு விஷயத்த ஏன் இந்த பதிவில் வந்து இவ்வளோ ஆணித்தரமாக சொல்கிறேன்னா, முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த எந்திரம் யாருக்கு வேணுமோ வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். இதுக்கு கட்டணம் உண்டு. ஏன்னா இது மங்களமான ஒரு விஷயம். இதை வந்து சில ஃபார்முலாலாம் இருக்கும் இதில். அந்த மாதிரி நீங்கள் தாயத்தில் போட்டு அணிஞ்சிக்கும் போது சீரும் சிறப்பமாக இருக்கும். இது லவ் மேரேஜ், அரேஞ்ச் மேரேஜ் அப்படிலாம் கிடையாது. கல்யாணம், பொதுவாக ஒரு கல்யாணம் நடக்கணும். நீங்கள் பிடிச்சவங்களோ பிடிக்காதவங்களோ கல்யாணம் பண்ணிங்கன்னா நீண்ட நாள் கடைசி லைஃப் முதல்ல கொண்டு வாழறதுக்கு இந்த ஒரு எந்திரம் அற்புதமாக வேலை செய்யும். இதான் 16 செல்வத்தை பெற்று பெருவாழ் வாழ்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி இந்த எந்திரம், எழுத்து எந்திரத்துக்கு கூட பவர் அதிகமாக இருக்குது. இதை கூட்டி பார்த்தீங்கன்னா நம்பர் 2 வரும். ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். இந்த எந்திரத்தோட ரகசியத்தை வந்து சொல்ல முடியாத ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா நீங்கள் பெற்றவங்களையும் வாழ வைக்கும், நீங்கள் போகிற வீட்டையும் உங்களை வாழ வைக்கும். உங்களுக்கு எல்லாருமே ஒரு வசீகரமாக ஏற்படுத்தி தரும். இந்த எந்திரம் சீரும் சிறப்பமாக இருக்கும். இந்த எந்திரம் முயற்சி பண்ணி பாருங்கள். 90 நாளில் உங்களுக்கு எப்படியாப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு கைக்கூடி வரும். இந்த ஜாதகத்தை தட்டிலாம் இருக்கும். ஜாதகத்தில் வந்து எதனா ஒரு கோளாறு இருந்தால் கூட சரி செய்து தரும். நான் ஏன் இந்த மாதிரி சொல்கிறேன்னா, இந்த எந்திரத்தோட அற்புதம் சொல்ல முடியாது. அதனால தான் இந்த எந்திரம் யாருக்கு வேணும்னா எந்திரத்தோட புகைப்படம் தான், ஃபோட்டோ தான். தாய்த்து செஞ்சு கொடுக்குறது கட்டணம் வேறு, புகைப்படம் ஃபோட்டோ நானே எழுதிக்கிறேன் அப்படின்னீங்கன்னா இது எப்போ எழுதுன்னு கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் எழுதணும். அப்படி இல்லை சந்திரன் ஓரையில் நீங்கள் எழுதலாம். திங்கக்கிழமை சாயந்தரம் சந்திரன் ஓரை வரும் 8 to 9. அந்த நேரத்தில் நீங்கள் இந்த எந்திரத்தை வெள்ளியில் எழுதி வாசனை திரவியெல்லாம் போட்டு சாம்பிராணி தூபம்லாம் காமிச்சு நீங்கள் கட்டி பாருங்கள். லவ் பண்ணாலும் சரி, அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் சரி, நீங்கள் போகிற இடமும் நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டுக்கு வர பொண்ணும் அற்புதமாக இருக்கும். எந்த வீட்லேயும் டேமேஜ் ஆகாது, லக்ஷ்மி கடாச்சாரம் போகாது, அற்புதமாக இருக்கும். உங்கள் ஜாதகத்தை சாயந்தர நேரத்தில் பார்க்கவே கூடாது, கல்யாண பொருத்தத்தை மட்டும். இது யோகத்துக்கு மேலே யோகம் தரும். அத்தனை ஒரு செல்வத்தையும் இது உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். இந்த எந்திரம் வேணும்னு சொன்னீங்கன்னா ஃபோட்டோ எந்திரத்துக்கு இதுக்கு கட்டணம் உண்டு. தாய்த்து வேறு, இதோட புகைப்படம் வேறு. இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இது இலவசமாக கொடுக்கக்கூடாதுன்றதுனால இது குரு காணிக்கையாக ஒரு சின்ன அமௌண்ட்டாக வாங்கி இதை நீங்கள் பெற்று நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். வாழ்க்கையில் சீரும் சிறப்பமாக இருக்கணும்ன்றதுனால இந்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு பதிவில் கொடுத்துருக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி. இது நான் விளையாட்டுத்தனமாகவோ ஒருத்தவங்களோட வாழ்க்கையில் விளையாடுறதுக்கோ இது டைம் கிடையாது. ஒருத்தவங்களோட வாழ்க்கையில் பிரச்சனை வராமல் உங்கள் குடும்பத்தை நீங்கள் காப்பாற்றிக்கிறதுக்கு தான் இந்த ஒரு பதிவில் இவ்வளோ ஆணித்தரமாக என்னோடய அனுபவத்தில் நான் சொல்லியிருக்கிறேன்றது. நல்லா வீடியோவை திருப்பி கேட்டு பாருங்கள். எனக்கு ஏற்ற தமிழில் நான் உங்களுக்கு பேசியிருக்கிறேன். புரியலைன்னா திருப்பி ரினுவல் பண்ணி பாருங்கள். வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறத்துக்கு இந்த ஒரு எந்திர தாயத்து வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும்.
திருப்பியும் என் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.